வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். பதற்றத்தில் அமித்ஷாவா? எடப்பாடி மீண்டும் வலைவீச்சு, விஜய் ரியாக்ஷன் என்ன? மாறும் அரசியல் களமா? வாங்க வீடியோவை மூலியமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாதம் கூட இல்லாத நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே பம்பரமாய் தமிழகத்தில் சுழறு கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் திமுக கூட்டணி என்பது ஆளும் கட்சியான ஒரு வலுவான கூட்டணியை வைத்திருக்கும் நிலையில்தான் அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் தனது கூட்டணியை பாஜகவுடன் இணைந்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் தமிழகத்தில் இரு திராவிட கட்சிகளுக்கான மோதல் என்பது கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு திருப்புமுனையாக மாறக்கூடிய சூழல் தான் தமிழக அரசியலிலே உருவாகி கொண்டிருக்கிறதா. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை இம்முறை கண்டிப்பாக 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாக்கி கொண்டிருக்க சூழல் தான் ஒரு புதிய அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. அதாவது விஜய் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கான அதற்கான வேலைகளை பாஜக டெல்லி செய்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது என்னவென்றால் கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போ ஸ்டண்டில் ஆகிடுச்சு. அதாவது காங்கிரஸுக்கு 28 சீட் வாங்கிடுச்சும் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்துருச்சு. திமுக தனது கூட்டணியை வலுவாக வைத்திருக்கும் நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி பலமாக இருப்பது எதிர்முகாமில் அமித்ஷா எடப்பாடியை ரொம்பவாக பதற்றத்தை ஆழ்த்தியுள்ளதாக அரசியல் வியூகமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதா. அதாவது தமிழகத்தில் திமுக கூட்டணியை பார்த்து அமித்ஷா அவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்த நிலையில்தான் அமித்ஷா அவர்கள் ஒரு புதிய திட்டம் தீட்டி வருகிறாராம். என்னவென்றால் அதாவது திமுக கவுண்டர் கொடுக்கிற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணியும் ஒரு பலமாக்கின்றது அமித்ஷாவோட எண்ணமாக இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிகிறதா. அதனால்தான் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகத்தை தனது கூட்டுக்குழு கொண்டு வர அதற்கான மறுபடியும் முயற்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் டெல்லி மேலிடமா. அது மட்டுமின்றி விஜய் தரப்பிலோ அவரோட நண்பர் அதாவது விஷ்ணு ரெட்டியும் 3 பேர் கொண்ட ஒரு டீம் அண்மையில் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்ததா. அதாவது அந்த பேச்சுவார்த்தை என்னவென்றால் அமித்ஷா எடப்பாடி தரப்பு பேசிக்கிட்டு இருப்பதெல்லாம் விஜய் தாவேக்காவுக்கு ஒரு கணிசமான சீட் கண்டிப்பாக தருவோம் என்று சொல்லியிருப்பதாக அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. அதாவது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கூடிய விரைவில் கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப்படும் என்ற நிலையில்தான் அரசியல் வியூகம் வகுக்கப்பட்டு இருக்கிறதாம். அது மட்டுமின்றி விஜய் அவர்கள் கேட்கும் அத்தனை தொகுதிகளை கண்டிப்பாக பாஜக அதற்கு தகுமா என்ற நிலையில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் டெல்லி மேலிடமோ கண்டிப்பாக தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் அமித்ஷா அவர்கள் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டாராம். அந்த வகையில்தான் விஜய் எப்படியாவது கண்டிப்பாக தனது கூட்டணிக்குள் கொண்டு வரும் வேலைகளை டெல்லி தலைமை செய்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது இந்த ஒரு நாள் வரை கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் என்பது தனித்து தான் போட்டியிடும் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல்வர் வேட்பாளர் எப்போதுமே தலைவர் விஜய்தான் என்று கூறிக்கொண்டிருந்த தமிழக வெற்றிக் கழகமும் இன்று தனது கூட்டணியை ஆரம்பித்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வலு சேர்க்கும் விதமாகத்தான் விஜயின் அரசியல் நகர்வு இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.